பாக்குற? ஒன்றும் இல்லை சார். பேசாம உட்கார்ற. ஏய், என்னடா அந்த பக்கம் பாக்குற? இல்ல சார். பேசாம உட்காரு, இடிச்சிருவேன். ஏய், சும்மா வர மாட்டியா? டிரைவர் சார், கொஞ்சம் ஸ்பீடா போங்க. சரிங்க சார். ஏப்பா சார். அப்படியே ரைட்ல போப்பா. சரிங்க சார். பைபாஸ்ல அப்புறம் போய்க்கலாம். சரி சார். மெயின் ரோட்ல ஒரே கிரௌடா இருக்கும். சரி யோ, சார். ஐயா சொல்ற மாதிரி போயா. சரிங்க சார். ஏய், சீக்கிரம் போப்பா. காலகாலத்துல வேலூர் போய் திரும்பி வர வேணாமா? ஓகே சார். இந்த 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 ரைட்ல கட் பண்ணி போ. இப்படி போ. போ போ போ. நடராஜ், சொல்கிறா. எனக்கு என்னமோ இந்த இடம் ஓகே ஆயிடுச்சு, நல்லா இருக்குன்னு தோந்துரா. ஓனர் ரொம்ப நல்லவராக இருக்காரு. அதெல்லாம் சரி, நேரில் பார்த்தியா அவரை? நேரில் பார்க்கல, ஃபோனில் தான் பேசினேன். நல்லா பேசினார். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதான் சொல்கிறேன். எதுக்கும் நேரில் பார்த்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. பார்த்துடலாம். நீ சொல்கிறது கரெக்டு தான். சரிடா, பார்த்துரும், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பார்த்து வரக்கூடாதா? சார் என்ன சார், என்ன சார் இது? நாங்க தான் ஹார்ன் அடிச்சுட்டு வரோம்ல, நீங்க பாட்டு வேகமா வந்து ஹார்ன் கூட அடிக்காம இப்படி திரும்புறீங்க. அதான் ஒன்றும் ஆகல, அப்புறம் என்னையா? சார், ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? தம்பி, பிரச்சனை பண்ணாம போங்கப்பா. சார், தப்பு பண்றவங்களை பிடிக்கிறதுக்கு தான் சார் போலீஸ், தப்பு பண்றதுக்கு இல்லை. ஏய், அதான் சொல்றேன்ல, போக வேண்டியதானே? சார், நீங்க போலீஸ்னா நாங்கள் ப்ரெஸ், நாங்களும் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நடராஜ், பிரபு சார், நீங்க என்ன இதுல? ஏய், போடா உள்ள. உள்ள போடா. ஏய், போடா உள்ள. சார், என்ன சார் நடக்குதுங்க? ஏன் அவசியம் சொல்லி ஆகணுமா? டேய், நீ அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இரு, நான் வந்துடுறேன். ஏய், உள்ள போறியா இல்லையா? உங்க விருப்பம். என்னடா எங்க விருப்பம்? ஏய், என்ன நக்கலா? மரியாதையா போயிடு, இல்ல முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளுவேன். சார், நீங்க எப்ப வேணாலும் தரலாம், முதல்ல பிரபுவை நீங்க விடுங்க. ஏய், சொல்லிட்டு இருக்காரு, திரும்ப திரும்ப பேசுற. சார், நாங்க பிரபுவுக்காக ஏபிஎஸ் கார்பஸ் மனு கொடுத்துருக்கோம். அத பத்தி உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அவர் எங்க இருந்தாலும் அவரை கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்கணும். தம்பி, சட்டத்தை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுக்காத. இவனை கோர்ட்டுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். போதுமா? போய் வேலையை பாருங்க, போங்க. இல்ல நடராஜ், இவங்க கடத்திட்டு போறாங்க. சார், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உனக்கு எதுக்குடா நாங்க பதில் சொல்லணும்? ஆமா, இவனை கடத்திட்டு தான் போறோம். நடு வழியில வச்சு என்கவுண்டர் கூட பண்ணுவோம். உன்னால என்னடா பண்ண முடியும்? ஏதோ போனா போது விட்டுலான்னு பார்த்தா ரொம்ப தான் சொல்ற. மரியாதையா போயிடு, இல்ல இல்லைன்னா என்னையா பண்ணுவ? என்ன பாக்குறீங்க? பொறுக்கித்தனம் பண்ற உங்களுக்கு எல்லாம் என்னையா மரியாதை? ஓ, கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. என்ன பாக்குறீங்க? கமிஷனர் ஆபீஸ்க்கு போனா என்ன ஆகும் தெரியுமா? இப்பவே இந்த வீடியோவை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணி விட்டா அவ்வளவுதான், அதோகதி ஆயிடுவீங்க. முதல்ல அவரை விடுங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? தம்பி, ஒரு நிமிஷம் இருக்கு தம்பி. வாயா.
வேலூர் கொண்டு போய் விடுறதுக்கு பதிலாக இங்கேயே விட்டுறோம். ஆனா நம்ம ரெண்டு தரப்புக்குமே பாதிப்பு இல்லாம இருக்கணும். இல்லை இதில் உங்களுக்கு என்ன பாதிப்பு வர போகுது? பிரபு நாங்க பிடிச்சதை பத்தி திரும்ப எதுவும் பேசக்கூடாது. டேய் நமக்கு தான் பிரபு கிடச்சிட்டார்ல, அது போதும். அப்புறம் என்ன யோசிக்கிறேன்? ஓகே சார். அப்புறம் நீங்க எடுத்த வீடியோவை எங்க கிட்ட கொடுத்துடணும். சாரி சார், இதை வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது. அப்படியே நாங்கள் தான் பண்ணாலும் நீங்கள் சும்மா விட்டுருவீங்க. இது எங்கள் சேஃப்டிக்கு தான், எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் நம்பி போகலாம். சரி நம்புறோம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? சார் வராது சார். சரி சரி நம்புறோம். இவனை கூட்டிட்டு போங்க. நீங்கள் இறங்குங்க சார். ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, முதல்ல ஜூஸ் குடிங்க. வாங்க. மேடம் 3 மேங்கோ ஜூஸ். ஓகே சார். எது எப்படியோ நிம்மி அம்மாவோட சேர்த்துக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு வந்து கூப்பிட்டப்போ எனக்கும் முதல்ல கோவம் தாங்க வந்துச்சு. அப்புறம் அம்மா சொன்னாங்க, நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அவங்க ஒன்று சேர்றது எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. டேய் அதுக்காக பிரபு தாண்டா படாத பாடுபட்டிருக்காரு. அவங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கு அப்படின்னு உங்கள் மேலே கடுப்பு. தெரியலையே, என்னங்க சொல்றீங்க? சும்மா இதுக்கு வீடு தேடி வந்து கூட்டிட்டு போகணும்? சத்தியமா தெரியலீங்க. ஏங்க இதுக்குள்ள எதுங்க சத்தியம் பண்ணுறீங்க? உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, வேறு ஏதாவது காரணம் இருக்குமான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். ரீசெண்டாக யாரு கூடயாவது சண்டை போட்டிங்களா? நான் அப்படி யார் கூடயும் சண்டை போடல. தேங்க்ஸு. வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? உங்களுக்கு எனிமின்னு யாராவது? டேய், அந்த வீட்டில் எனக்கும் அவருக்கு இருக்கிற ஒரே எனிமி வெற்றி தாண்டா. கரெக்ட். போலீஸ் வந்து என்ன கூட்டு போன அன்னைக்கே நான் வெற்றியை பார்த்தேன். நட்ராஜ் சூரியோட ஃப்ரெண்டு காஸ்மெட்டிக்ஸ்ல கொண்டு வரல பிந்து. ஆமா, இனிமே அவ கூட சூர்யாவை சேர வேண்டாம்னு சொல்லுங்க. என்னங்க சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சம்மந்தம் இருக்குங்க. அந்த பிந்துவும் வெற்றியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக் ஊட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சிக்கிறத என் செல்போன்ல படம் எடுத்தேன். நான் அவங்கள படம் எடுக்கிறத அந்த பிந்து பார்த்துட்டா. நான் உடனே அங்கிருந்து கிளம்பிட்டேன். வெற்றி மோசமானவன்னு தெரியும், ஆனா பப்ளிக்கா இப்படி பிஹேவ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செல்போன்ல படம் பிடிச்சி வச்சிருக்கீங்களா, அது போதுங்க. அந்த உத்தம புருஷனை படம் போட்டு காமிச்சிடலாம். ஆனா அந்த செல்போன் இப்ப என்கிட்ட இல்லையே. என்ன புடிச்சிட்டு போன அந்த போலீஸ் கையில இருக்கு. திரும்பி வரப்ப நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன். அவன் என்ன மிரட்டி அனுப்பிட்டான். போனை அவனை எடுத்துக்கிட்டான். ச்சே, என்ன பிரபு சார், அவன் அயோக்கியன்னு சொல்றதுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரமும் இப்படி ஆயிடுச்சு. அது மட்டும் கையில இருந்திருந்தா. கவலைப்படாதீங்க, போன் போயிடுச்சுன்னு தானே சொன்னேன். எவிடன்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. ஆமாங்க, ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்த உடனே எதுக்கும் இருக்கட்டுமேன்னு அதை என் லேப்டாப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அது போதுங்க, இன்னைக்கு இருக்குங்க அவனுக்கு தீபாவளி. டேய் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பிரபு நம்ம கூட தான் இருக்காருன்னு சொல்லு. பாவம் அவங்க கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. நினைச்சேன் அதானே, இன்னும் உங்ககிட்ட இருந்து போன் வரலன்னு பார்த்தேன், வந்துருச்சு.
அது என்ன எப்பவுமே என்னை விட மத்தவங்க தான் வசதி? அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? அந்த மேஜர் அம்மா யாருங்க? அவங்க எதுக்கு நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடணும்? இங்க வந்து நின்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. உடனே என்ன எதுன்னு கேட்காம நீங்களும் போன் போட்டீங்க அதானே? ஆமா, நான் தான் மேஜர் அம்மாவை பேசினேன். அதை மட்டும் உடனே ரோஷப்பட்டு கேக்குறீங்கல்ல? எல்லா விஷயத்திலயும் அதே மாதிரி இருங்க. இப்படி ஒன் சைடு சப்போர்ட் பண்றதுக்கு பேசாம என்ன அடிச்சு கொன்னுடுங்க. அந்த அம்மா நடந்துக்கிட்டது தப்பு, அதனால நான் அப்படி பேசினேன். போதுமா? இதுக்காக வரிசையும் ஆள் மாத்தி ஆள் போன் பண்ணி தொலைக்காதீங்க. டேய், என்னடா உடனே போய் சொல்லிடுச்சு எல்லா விஷயத்தையும். என்னடாச்சு? டேய் என்னடா ஆச்சு? திவ்யா ஃபோனை கட் பண்ணுறாடா. ஏன்? வழக்கம் போல தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறா. என்னங்க என்னாச்சு? நான் அப்புறம் சொல்கிறேங்க. நீங்கள் முதல்ல நிம்மிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. டேய் திவ்யாக்கு என்னாச்சு? அவளுக்கு நான் பேசுகிறதே பிடிக்கலடா. அவள் சரி வர மாட்டாடா. இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பிரபு என் கூட இருக்காரு அப்படிங்கிறத தகவல் சொல்ல தான் நான் ஃபோன் பண்ணேன். காது கொடுத்து கேட்க மாட்டேன். கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கா. அவர்கிட்ட எதுவும் சொல்லிக்காதுன்னு பேசுறீங்களா? இப்பதான் என்னை தேடி வேலூர் கிளம்புனாங்களாம். நான் இங்கே தான் இருக்கேன்னு சொன்னதும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா. சரி போலாம். சரிடா, நீ என்ன பண்ணுற? என் வண்டி எடுத்துக்கோ, சைட்டில் கொண்டு போய் வண்டியை விட்டுட்டு உன் வண்டி எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன். சரியா? நான் ஆட்டோ பிடிச்சி சைட்டுக்கு போயிடுறேன். டேய் இல்லைடா, திவ்யா வேற இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. நீ போய் இந்த நேரத்தில். டேய் அம்மா வேறு ஏதோ மாத்திரை வாங்கிட்டு வரணும்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கடா. நீ போ, யோசிக்காத. இந்தா கிளம்பு. சரி வாங்க சார். பாருங்க. சாரிடா, நீயும் திவ்யாவும் நேரில் மீட் பண்ணிங்கன்னா தான் பிரச்சனை சால்வ் ஆகும். அதுக்காக தான் உன்னை மட்டும் அங்கே அனுப்பிச்சேன். வேலை முடிஞ்சுதா? நித்யா, கை கால் கழுவிட்டு வா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். என்னம்மா, என்னாச்சு? அந்த பொறுக்கி என்ன இன்னைக்கு நோஸ் கட் பண்ணிட்டான்பா. ஏய் நித்யா, உனக்கு எதுக்குடி இந்த வேண்டாத வேலை? நீ போய் சம்பாரிச்சுதான் குடும்பம் நடக்கணுமா என்ன? இத சொன்னா உனக்கு கோவம் வரும். உங்க அப்பாவும் அவ இஷ்டத்துக்கு விடுன்னு சொல்லுவாரு. டேய், எதுக்கு சும்மா தொணத்தொன்னு இருக்க? பின்ன என்னங்க, ஏதோ அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில தெரியாதனமா இவ அவனை நம்பி தொலைச்சிட்டா. அந்த ஒரு தப்பு மட்டும் நடக்கலன்னா அவன்லாம் என் பொண்ணுக்கு கால் தூசிக்கு பெறுவானாங்க. கால் தடுக்கி சாக்கடையில விழுந்துட்டோங்கிறதுக்காக அங்கேயே குடுத்தனம் பண்ண முடியுமா?
ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அதுல இருந்து என் பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டாங்க. விட்டது சனியன்னு சொல்லி தலை முழுகிறத விட்டுட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு இவ எதுக்கு போகணும்? அந்த பிச்சைக்கார பசங்களுக்கு செக்கு எதுன்னு தெரியுமா, சிவலிங்கம் எதுன்னு தெரியுமா? இவ மனசை மாத்தணும்னா முதல்ல கெஞ்சி பாப்பாங்க, இல்லன்னா மிஞ்சுவாங்க. அந்த பிசாசுங்களோட நமக்கு எதுக்குமா சகவாசம்? இங்க பாரு நித்யா, பேசாம அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு வீட்ல இரு. உனக்கு வீட்ல இருக்க பிடிக்கலையா, உங்க அப்பா கிட்ட சொல்லி வேற கம்பெனிக்கு அப்ளை பண்ணு. அவெல்லாம் அசிங்கப்படுத்துற அளவுக்கு நீ ஒன்னும் குறைஞ்சு போயில்ல. ஆமாமா, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? அவன் மூஞ்சிய பார்த்தாலே விளங்காதமா, எதுக்கு நீ அங்க வேலைக்கு போயிட்டு? என்னப்பா பயப்படுறீங்களா? அவன் வாரிசுங்கிறதுக்காக என் வயித்துல இருந்த குழந்தையே வேணான்னு கழிச்சுவனா? அவனை பாக்குறதுனால சட்டுன்னு மனசு மாறி அவன் கூடவே நான் ஒட்டிப்பேன்னு நினைச்சீங்களா? இல்லம்மா, எதுக்கு அவன் மூஞ்சில முழிச்சுக்கிட்டு? தேவையில்லாத மன கஷ்டம் தானே. எனக்கு அந்த கஷ்டம் வேணும்பா. ஒவ்வொரு நாளும் நான் அவனை பார்க்கணும். அவனை பார்க்கறப்பலாம் ஐயோ நாம ஏன் தப்பு பண்ணணும் என் மனசு உறுத்தணும். அப்பதான் எனக்கு வெறி பிடிக்கும். அவன் மேல இருக்கிற கோவத்தை ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நான் மறக்க கூடாது. அதனாலதான் டெய்லி நான் அவன் மூஞ்சிய பார்த்துட்டு இருக்கேன். என்ன அவமானப்படுத்தினா பரவாயில்ல, அதெல்லாம் நான் தாங்கிப்பேன். நான் எதுக்கு கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் போய் வேலையில சேர்ந்திருக்கேன்? என்ன அவன் நம்புவான், நம்ப வைப்பேன். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு கொடுக்க போற அடி அவன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து இருக்கும். ஐயோ தெரியாம நாம இவளோட மோதிட்டோமேன்னு அவன் குடும்பமே சேர்ந்து கதறணும். அந்த ஒண்ணு மட்டும் பாத்துடுறேன்பா. அதுக்கப்புறம் செத்து போக கூட நான் தயாரா இருக்கேன். ஏய், என்னடி என்ன வார்த்தை பேசுற? பயப்படாதமா, இது மட்டும் நடந்துடுச்சுன்னா நீ சொல்ற மாதிரி நான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன். ஆனா நான் சொல்ற மாதிரி அந்த பாபு கதறணும், கதற வைப்பேன். அது வரைக்கும் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. என்னாச்சு அத்தை? அம்மா, என்னாச்சு? ஏன் உடனே திரும்பி வந்துட்டீங்க? மாப்பிள்ள வந்துட்டாருமா. எங்க? உன் வீட்டுக்கார் கூட தான் இருக்காரா? அது சொல்றதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. நீ ஏதோ கோச்சிக்கிட்டேன்னு நிம்மிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. எங்களை வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்காரோ? நாம திட்டி விட்டுட்டோமே. மாமா அவர் கூட தான் இருக்காருன்னு தெரிஞ்சா நான் ஏன் சண்டை போட போறேன்? அந்த மேஜர் அம்மா போய் ஏதோ சொல்லி கொடுத்து அதுக்காக தான் சண்டை போட ஃபோன் பண்ணாரோன்னு நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். எனக்கு என்னமோ இது தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் விட போதுன்னு தோணுது. நாம என்ன பண்ண முடியும் திவ்யா? அந்த அம்மா இங்க வந்தப்போ நாம எந்த மாதிரி மனநிலைமையில இருந்தோம்னு உனக்கு தெரியும்ல.
நேரங்காலம் தெரியாம அந்த அம்மா வந்து நின்னா நமக்கு என்ன ஜோசியமா தெரியும்? அந்த மேஜர் அம்மாவை சும்மா ஏதாவது சொன்னாலே இவங்களுக்கு செலுத்துக்கும். இப்ப மாமாவுக்காக அவரு ஃபோன் பண்ணாருன்னு தெரியாம திட்டி விட்டுட்டேன்.